அனிமா சேம் பிஞ்ச். யோ என்னையா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி கலர்ல ட்ரெஸ் போட்டுருக்கோம்ல. சாக்லேட் கொடுமா. திங்கிற பொருளை கேட்க என்னெல்லாம் டெக்னிக் கத்து வச்சிருக்க. இது உலகளாவிய டெக்னிக்மா. மேடம் மேடம். யாருமா அவரு? உங்க சொந்தக்காரரா? யோ இவர்தான் பஜன்லால் சேட்டு. பஜனை கோயில் தருவா. யோ பஜன்லால் சேட்டியா? ஓ இவர்தான் அவரு. பேர் மட்டும் கேள்விப்பட்டிருக்கம்மா, இப்பதான் நேர்ல பாக்குறேன். வாங்க சேட்டு. வணக்கம். வணக்கம்மா. உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உங்க மாதிரி கஸ்டமர் இருக்கும்போது எனக்கு என்ன குறை மேடம்? எத்தனை கிலோ வெள்ளி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நீங்க சொன்ன மாதிரி 50 கிலோ தான் மேடம் கொண்டு வந்திருக்கேன். ஓ சரி சரி. கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க மேடம். சரிங்க சேட்டு. சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. இப்பதான் மேடம் சாப்பிட்டு வரேன். சரி. நான் பையன்கிட்ட சொல்லி பேமெண்ட்டை ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சரி சொல்லிடுறேன். பரவாயில்ல மேடம், ஒன்னும் அவசரம் இல்ல. நன்றிங்க. வரேன் மேடம். மா எதுக்கு 5 கிலோ எக்ஸ்ட்ரா? உன் மருமக 45 கிலோ தானே? இத பாரு, இது சாமி காரியம். எந்த காரணத்துக்காகவும் இது தடப்பட்டுட கூடாது, சரியா? அதுக்காக தான் கூட இருந்தாலும் பரவாயில்ல, குறையா இருக்க கூடாதுன்னு சொல்லி 5 கிலோ எக்ஸ்ட்ராவா சொல்லி இருந்தேன். பாத்தியாமா? சத்யா, சத்யா. அது வந்துட்டா. என்னத்த? நாளைக்கு நீயும் பிரபுவும் சீக்கிரமா கிளம்பிடுங்க, கோயிலுக்கு போகணும். நாளைக்கு என்னத்த விசேஷம்? உன் எடைக்கு எடை வெள்ளி தரேன்னு நான் வேண்டிக்கிட்டேன்ல, நாளைக்கு போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும். நாளைக்கேவா? இதுவே லேட்டுமா. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுமே பண்ணிருக்கணும். நாளைக்கு காலையில சீக்கிரமாவே கிளம்பிடலாம், சரியா? சரித்த. சரி. அனிமா, இந்த நேர்த்தி கடனை நிறுத்துறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அத நீ கேட்ட புலங்காக நான் அடைச்சிருவேன். என்னம்மா, ஐடியாவை முதல்ல சொல்லுன்னு சொல்றியா? சொல்றேன். யாருக்கும் தெரியாம அந்த வெள்ளியை நாம திருடிடுவோம். வெள்ளி இல்லனா எப்படி நேர்த்தி கடனை கொடுப்பாங்க? பயங்கரமான பிரில்லியண்டான ஐடியா. யாருக்குமே இப்படி தோணவே தோணாது. தயவு செஞ்சு இப்படி குருவி மூளைய வச்சு யோசிக்கிறத நிறுத்து. குருவி மூளையா? அதுக்காவது கொஞ்சோண்டு இருக்கும். உனக்கு அதுவும் இருக்கானே தெரியல. சரி, என் ஐடியா பிடிக்கலன்ட்ட. உன் ஐடியா என்னம்மா? ஒரு ஆணையும் புடுங்காம இருப்போம், அதுதான் என் ஐடியா. என்னம்மா சொல்ற? அப்ப நாம எதுவுமே பண்ண வேணாமா? ஏமா, நாம திருந்திட்டோமா? அதான் நான் பார்த்தேன். இந்த கோவில் விஷயத்துல நாம எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. அந்த குப்பத்துக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லல்ல. அதனால அவளே வேண்டாத வேலை ஏதாவது ஒண்ணு பண்ணுவா. அதையே நம்ம காரணமா வச்சு வேண்டுதலை நிறுத்திடலாம். அப்பதான் நம்ம மேல பழியும் வராது, அந்த வேண்டுதலும் நிக்கும். சூப்பர் அனிமா, வர வர நீ ரொம்ப பிரில்லியண்டா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இனிமே நாம இப்படித்தான் எது பண்ணாலும் யாருகிட்ட மாட்டாம பண்ணணும். இல்லனா சாப்பிடுற சோத்துல மண்ணளி போட்டுருவேன்னு பயமுறுத்துறாங்கம்மா. எப்பத்தாலும் திங்கிறதுலே இரியா நீ. அரஜான் வயிற்றுக்கு தரமா இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. அத போய் தப்புன்னு சொல்லிட்டு போற. அது சரி, இந்த உலகமே தப்புன்னு சொல்ற விஷயத்த அனிமா சரின்னு சொல்லுவா, சரின்னு சொல்ற விஷயத்த அனிமா தப்புன்னு சொல்லுவா. இதுல நாம எந்த பாதையில போறது? சரி, நமக்கு என்ன குழப்பம்? அனிமா தான் நம்ம உலகமே, அவ பின்னாலே போயிருவான். அனிமா,
காலையில டிஃபனுக்கு உப்புமா செஞ்சது மீந்து போச்சுன்னு சொன்னாங்க. அதை எடுத்து வைமா. இப்ப நான் வந்து பாக்குறேன். தொடச்சுக்குவோம். சார் உள்ளவா செல்வி. இத பாரு, நீ ஒன்னும் சின்ன புள்ள இல்ல, பெரிய புள்ளை ஆயிட்ட. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி அவன் மாடிக்கு கூப்பிட்டாலாம் போவாத. யாராண்ட எப்படி நந்துக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு நந்துக்கோ. அதே மாதிரி எப்பவுமே யாரும் ரூம்குள்ள தனியா இருக்கும்போது போவே கூடாது. அது பகலா இருந்தாலும். உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நினைக்கிறேன். இங்க பாரு செல்வி, நான் உன்கிட்ட அப்படிலாம் நடந்ததுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல மாமா, நான் குடிய விட்டுட்டேன்னு. அப்புறம் எதுக்கு இப்படி என்ன கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க? சார் தான் இப்ப முன்ன மாதிரி இல்லையே, மாறிட்டார்ல. அப்போ அவர் ரூம்க்கு நம்பி போலாம். சார் இந்தாங்க சார். தேங்க்ஸ் செல்வி. எப்படி சார் இத சாப்பிடுறீங்க? நினைச்சது நடக்கணும்னா எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கணும் செல்வி. இல்ல, வேண்டுதல் நிறைவேறணும்னா கஷ்டத்தை பார்க்க கூடாதுல்ல, அத சொன்னேன். லைஃப்ல லைஃப் பார்ட்னர் தான் ரொம்ப முக்கியம் செல்வி. மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கலனா லைஃப் ஃபுல்லா மன கஷ்டத்தோட வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? லைஃப் ஃபுல்லா கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இந்த கஷ்டத்தை ஏத்துக்கலாம். சரி செல்வி, நீ போ. இல்ல, நானும் நீ தனியா இருக்கிறத பார்த்தா தப்பா எடுத்துப்பாங்கள, அதுக்கு சொன்னேன். மாமா, மாப்பிள, உங்களுக்கு மட்டும் செல்வி ஏதோ ஸ்பெஷலா சமைச்சு எடுத்துட்டு வந்து பாப்போல் இருக்கு.
டெஸ்ட் பண்ணிடலாமா? ஐயோ மாமா அது வேணாம். என்ன வேணாம்? எனக்கு வேணும். யோ மாமா சொன்னா கேளுங்க. அது வேண்டாம், சாப்பிடாதீங்க. மாப்ள, சாப்பாடு விஷயத்துல மட்டும் நான் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இது ஏதோ புது ஐட்டம் மாதிரி தெரியுது. டேஸ்ட் பண்ணியே ஆவேன். சொன்னா கேட்க மாட்டீங்க, அனுபவிங்க. அனுபவிக்க தான் போறேன். சூன் வேணாம், கையிலேயே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட போறேன். மாமா அது எப்படி மாமா சாப்பிடுறீங்க? வாயால தான் மாப்ள. மாமா அதுல உப்பு உரப்பு எதுவுமே இல்லையே மாமா. அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியலையே மாப்ள. புது டேஸ்டா நல்லா இருக்கு. மாமா நான் ஒண்ணு சொல்லவா? சாப்பாடு எனக்கு வேணும்னு சொல்லாம எது வேணா சொல்லுங்க மாப்ள. நீங்கெல்லாம் மனுஷனே இல்ல மாமா. அப்படியா? இருந்துட்டு போறோம் மாப்ள. தேங்க்ஸ் மாப்ள. இதையும் இந்த ஆளால எப்படி இப்படி சாப்பிட முடியுது? கழுவி தொடச்ச மாதிரில இருக்கு. பசிக்குது. நல்ல வேலை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வச்சது நல்லதா போச்சு. இத அந்தால் பார்க்கல, அதையே அப்படி சாப்பிட்டா. இத பார்த்திருந்தா நம்மள பட்டினி போட்டிருப்பான். ஷோபா நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு எனக்கு தண்ணி ஊத்த ஒரு ஆள் அனுப்பின மாதிரி என் லைஃப்ல விளக்கேத்துறதுக்கும் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணையே எனக்கு கொடுத்துரு. எனக்கு பிடிச்ச கலர்ல உனக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி. இந்தா. எனக்கு எதுக்கு சார் சேலை? வேணாம். உனக்கு சேலை கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு நீ நினைக்கிற? எனக்கு உரிமை இருக்குன்னு நீ நினைக்கிற ஒரு நாள் கண்டிப்பா வரும். அன்னைக்கு இந்த சேலையை நீ கட்டிட்டு வந்தா போதும்.
மாப்பிள ஓ இங்க இருக்கியா? டேய் நான் மோசமானவன் தான்டா. ஆனா உங்க அக்காவுக்கு துரோகம் பண்ற அளவுக்கு அவ்வளவு மோசமானவன் இல்லடா. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாடுறா. அட போங்க மாமா. செல்வி செல்வி எஸ் நாம தான் அவ சேலை கட்டிட்டு வர மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டோமோ? ச்சே. மன்மத தோற்றமா ஆண்மையின் வாசமா எது தொலைந்து உருகி வழிந்து கரையும் பெண்ணிவள் மனமா தேன் தொழில் பேச்சிலா அனலிடும் மூச்சிலா எது முழுகி மருகி ரசித்து உரையும் நாட்களும் மெதுவா இனி நீ மொத்தம் நானென நான் கூட நீ என மாறவா கூடவா வா என் இயல்புகள் மாறுதே உன் வாசம் வீசுதே இனியும் இந்த தூரம் நேரம் நொறுங்கிடும் அடடா. பிரபு டேய் சீக்கிரம் வாடா. என்னம்மா ஐயோ, ஏன் இப்படி டேய். பதட்டமா இருக்க? வாங்கி வச்ச வெள்ளி எல்லாம் காணாம போச்சுடா. வெள்ளையா காணுமா? ஏமா நான் வெள்ளியை தூக்கிடலான்னு சொன்னப்ப என்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு நீ தனியா ஆபரேஷன்ல இறங்கியிருக்க போல இருக்கு. 45 கிலோமா 2 பிசினஸ் பண்ணலாம். தோ பிசினஸ். ஏய் அனிதா, வெள்ளிய எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க? மா என்ன என்கிட்ட கேக்குற? எனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது?